Hi friends, welcome back to my YouTube channel. I am Surya Prakash Sharma. How are you guys? I hope you are doing well. இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்து சேரும். லெட்ஸ் பிகின் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால், கம்யூனிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தாலுமே சரி, பர்சனல் க்ரோத் இருந்தாலுமே சரி, இம்பார்ட்டண்ட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் வந்து ஜர்னலிங் மெத்தட். ஜர்னலிங் மெத்தட் எப்படி நமக்கு கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகும்னா, முதல்ல ஜர்னலிங் மெத்தட்னா என்ன, அது எப்படி நீங்கள் பயன்படுத்தணும், அது உங்களுடைய கம்யூனிகேஷனை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுன்ட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, ஜர்னலிங் மெத்தட்னா என்ன அப்படின்னாக்கா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம லைஃப்பில் என்னென்னமோ நிகழ்வுகள் எல்லாம் நடக்குங்க. அது எல்லாத்தையுமே எழுதி வைக்கிறத டைரின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த டைரிக்கும் ஜர்னலிங்க்கும் என்ன வித்தியாசம்னா, டைரியில் என்ன நடந்ததோ அதை மட்டும் எழுதி வைப்போம். ஜர்னலிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த நடந்த நிகழ்வு உங்களுக்குள்ள எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை மாற்றுச்சு, நடந்த ஒரு நிகழ்வை நீங்கள் எப்படி மாற்றிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ இது உங்களுடைய செல்ஃப் அனாலிசிஸுங்க. இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நடந்த இந்த நிகழ்வுகள் எல்லாத்துலேயுமே நான் இப்படி பிஹேவ் பண்ணேன், இதை நான் ரெக்டிஃபை பண்ணி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருந்தா நடந்த ஒரு நிகழ்வு என்பது வேறு மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டிஸை பற்றி பார்க்கக்கூடியது. ஒவ்வொரு நாளும் ஈவினிங் கொஞ்சம் நேரம் உட்காந்து இங்கிலீஷில் மட்டுமே எழுத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்திருந்தால், உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் மறுபடியும் வேணும்னா என்ன பண்ணணும்னு அதுக்கு திங்க் பண்ணுங்கள். இல்லை, இந்த ஒரு இடத்துல என்னுடைய ரியாக்ஷன் என்பது கரெக்டாக இல்லை, இதை நான் ரெக்டிஃபை பண்ணிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த வாட்டி அந்த தப்பை செய்யாமல் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. So if you do like this, what will happen means your thought process will improve. பர்சனலாகவும் சரி, ப்ரொஃபஷனலாகவும் சரி, நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிருப்பீங்க. என்னன்னாக்கா, இன்றைக்கி காலையிலேருந்து மாலை வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு, நடந்ததில் வந்து எதெல்லாம் நான் சூப்பராக பண்ணேன், எதெல்லாம் வந்து இன்னும் சூப்பராக பண்ணியிருக்க வேண்டியிருக்கு, எங்கெங்கெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, எங்கெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. இங்கே இது ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் ஒரு வாட்டி அனாலிசிஸ் பண்ணி எதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், எதை ரெக்டிஃபை பண்ணணுன்ட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டடி கிடைக்குமா? இந்த ஒரு ப்ராசஸில் ஒவ்வொரு நாளுமே உங்களை நீங்கள் செதுக்கிக்கும் போது யூ வில் பிகம் ஏ பெட்டர் வெர்ஷன் அண்ட் எவ்ரிடே யூ வில் பிகம் ஏ பெட்டர் பர்சன். ஓகே, இதனால் கம்யூனிகேஷன் எப்படி க்ரோ ஆகும்னா இப்போ அதை சொல்ல போகிறோம் பாருங்கள். ஜர்னலிங்காக புரிஞ்சிச்சிங்களா? காலையிலேருந்து மாலை வரைக்கும் நடந்த எந்த ஒரு நிகழ்வை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய பிஹேவியர் எதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நல்லா இருந்தால் அப்ரிஷியேட் பண்ணி எழுதிக்கோங்க. நல்லா இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணோம், இதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிட்டோம்னாக்கா நடந்த நிகழ்வு என்பது வேறு மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு உங்களை நீங்கள் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக தயார்படுத்திக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் ஜர்னலிங் மெத்தட். ஓகே, இந்த ஜர்னலிங் மெத்தடில் கம்யூனிகேஷன் எப்படி மாறும் அதை சொல்லுன்றீங்க, அதுதானே? இப்போ பாருங்கள், ஒவ்வொரு நாளுமே இங்கிலீஷில் தான் நீங்கள் இதை எழுதணும். ஓகேங்களா? இங்கிலீஷில் மட்டும்தான் சென்டென்சஸ் இருக்கணும். ஸோ நடந்து முடிந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் தான் நீங்கள் எழுதியிருக்கணும். ஸோ பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்ஸில் தான் நீங்கள் எழுதியிருக்கணும். அண்ட் அதிலேருந்து நீங்கள் ஒரு ரெக்டிஃபை பண்ணிட்டீங்க. அடுத்து என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஃப்யூச்சர் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க, அது எல்லாமே ஃப்யூச்சர் டென்ஸில் தான் எழுதணும். ஸோ வில் பி, வில் ஹாவ் பீன், இந்த மாதிரியான ஹெல்பிங் வேர்ப்ஸை யூஸ் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே, நம்பர் 2, இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, உங்கள் மைண்டில் எப்போயோ நீங்கள் படித்த வேர்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயே திங்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா, பாசிட்டிவாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்து ஆக்டிவாக மாறும். அப்படி ஆக்டிவாக மாறுறதுனால என்ன ஆகும்னா, நிறைய வொக்காபுலரிஸ் வந்து உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய ஸ்லீப்பிங்காக இருக்கக்கூடிய அந்த வொக்காபுலரி எல்லாமே வந்து ஆக்டிவ் ஆகிட்டு நீங்கள் எழுதும்போது ஃப்ளோவில் வரும். அப்படி பண்ணுறதுனால உங்கள் மைண்டுக்கு இங்கிலீஷ் வந்து ஃபீட் ஆகிறதுனால இம்ப்ரூவ்மெண்ட் ஆவீங்க. ஸோ உங்களுடைய திங்கிங் ப்ராசஸ் இன் இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆகும், உங்களுடைய வொக்காபுலரி க்ரோ ஆகும். ரெண்டாவது என்னென்னா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுதிட்டே வருவீங்களா, அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, ஒவ்வொரு நாளும் படிங்க, சவுண்டாக படிங்க, உங்களுக்கு மட்டும் கேட்குற அளவுக்கு படிங்க. அப்படி படித்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுடைய ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் 2. நம்பர் 3 என்னன்னாக்கா, நீங்கள் எழுதிட்டீங்க இல்லையா, ஒரு வாட்டி வந்து எல்லாம் எழுதும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ளோ இருக்கும். எல்லாம் எழுதுனதுக்கு அப்புறம் கிராமர் மிஸ்டேக் எதுனா இருக்கா அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பக்கம் கிராமரை லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க,
இந்த பக்கம் கிராமரில் எழுதிட்டுருக்கீங்க. அதை நீங்கள் லேர்ன் பண்ணதை இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருக்கா, சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கரெக்டாக இருக்கா, இல்லை எங்கேயாச்சும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுதான்னு பார்த்து அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிங்கன்னா உங்களை நீங்களே செதுக்கிக்கிறீங்க. நீங்கள் அது ரைட்டாக ராங்கான்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் வந்து ChatGPT இருக்குது, கூகுள் இருக்குது. இந்த சென்டென்ஸ் எல்லாம் கரெக்டான்ட்டு நீங்கள் அங்கே பதிவு பண்ணிங்கன்னா கரெக்டான சென்டென்ஸ் காட்டும். அதனால் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆவீங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களுடைய கிராமர் ஸ்கில் என்பது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து நியூ வொக்காபுலரி நீங்கள் கற்றுக்கலாம். இருக்கக்கூடிய பேசிவ் வொக்காபுலரி, அதாவது உங்கள் மைண்டில் எப்பயோ ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய வொக்காபுலரி எல்லாம் இப்போ வந்து ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு வரும். அது ஆக்டிவ் வொக்காபுலரியாக மாறும். இப்படி நீங்கள் எழுதுறதுனால உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்பது இங்கிலீஷில் திங்க் பண்ண ஆரம்பிக்கும். உங்கள் மைண்ட் வந்து இங்கிலீஷ்க்கு டியூன் ஆகும். அட் த சேம் டைம் இந்த மாதிரி நீங்கள் கிராமர் மிஸ்டேக் இருக்கான்னு ரெக்டிஃபை பண்ணும்போது உங்களுடைய கிராமர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அண்ட் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதுனதை நீங்களே படிப்பீங்க. அப்போ உங்களுடைய ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்க. ஓகே, இதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா ஒவ்வொரு நாளுமே ஒரு 20 மினிட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ் உங்களுக்காக ரெகுலராக, டிசிப்ளைனாக, கன்சிஸ்டன்சியாக இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்பது பெட்டராகும். உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் என்பது இம்ப்ரூவ் ஆகும். எப்படி கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகணும்னா ஒவ்வொரு நாளுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது உங்கள் மைண்ட் வந்து இங்கிலீஷ்க்கு டியூன் ஆகணுங்க. கன்சிஸ்டன்சி வில் பி த மதர் ஆஃப் மாஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சிஸ்டன்சியாக பண்ணும்போது தான் நம்ம மாஸ்டர் ஆக முடியும் இங்கிலீஷில். அண்ட் இங்கிலீஷுக்காகவே இல்லைங்க, நீங்கள் எந்த லாங்குவேஜ் ஆனாலுமே சரிங்க, அந்த லாங்குவேஜை கற்றுக்கணுன்னா எழுத ஆரம்பிங்க. நீங்கள் எழுதணும், படிக்கணும், அது ரைட்டாக ராங்கான்னு ரெக்டிஃபை பண்ணணும். இந்த ஒரு ப்ராசஸ் நீங்கள் தினந்தோறும் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்கில் என்பது ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகிட்டே இருக்குங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தீங்க, ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.